என்னுடைய பேர் பழனி. வயசு 65. நான் இந்தியன் ஆர்மியில் சர்வீஸ் ஆகிட்டு 1996 ரிட்டையர்ட் ஆனேன். திடீர்னு மார்ச் மாதம் 28 ஒரு சாலை விபத்து, அதாவது டூ வீலரில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து வேலூரில் உள்ள சிஎம்சிக்காக வந்தோம். அந்த இடத்துல இந்த காலை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதோடு நாங்கள் அங்கேருந்து மியாட்டுக்கு வந்துட்டோம். மியாட்லேயே அவங்க கன்ஃபார்மாக காலை காப்பாற்ற முடியும் எங்களால் அப்படின்ற மாதிரி சொல்லலை. அவங்க இந்த இடத்துல ஒரு 25 லாக் எங்களை அவங்கள கட்ட சொன்னாங்க. நாங்கள் எங்களால் கட்ட முடியாதுன்றதுனால இந்த ஹாஸ்பிட்டலுடைய விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு நேராக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். இங்கே எனக்கு சில டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் முழு முயற்சி, என்னோட பையன் முழு முயற்சி எடுத்ததுனால டாக்டருங்கள்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி, டாக்டர் விவேக் சாரு, அப்புறம் சரத் சாரு, சண்முக சார் முழுக்க முயற்சி எடுத்து என்னை இப்போ ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் 35 நாள் நான் அட்மிட் ஆகிருந்தேன். ரொம்ப அன்பாகவும் நடந்துக்கினாங்க. என்னுடைய ஆர்மியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கூட இந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ ஒரு அன்பாக பாசமாக எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி பெருமையாக இருக்குது. பல பேருக்கு இதை பற்றி நான் எடுத்துன்னு சொல்லுவேன். எவ்வளோ ஒரு அன்பாக பார்த்துனேன். நர்சஸ்ங்கெல்லாம் அருமையாக என்னை கண்காணிச்சினாங்க. ஒரு சொந்த தந்தையை எப்படி கவனிப்பாங்களோ அந்த மாதிரி நர்ஸுங்களை ரொம்ப பாசமாக கவனிச்சிக்கினாங்க. இப்போ எனக்கு ஊருக்கு போயிட்ட பிறகு இப்போ மறுபடியும் இந்த காலேஜ் செக்கப்புக்காக வந்தேன். இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது. டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணவர் ரொம்ப என் மேலே சந்தோஷமாக இருக்காரு. நீ நடந்துச்சுன்னா எனக்கு அதை விட என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்துருக்க முடியாது. எனக்கு ஒரு தட்டி கொடுத்து ஒரு சந்தோஷத்தை எனக்கு ஏற்படுத்தினார். இந்த ஹாஸ்பிட்டலுக்காக என்னுடைய வாழ்நாள் முழுக்கும் எப்போ நான் மறக்க மாட்டேன். எனக்கு உதவியாக இருந்த இந்த டாக்டருங்களுக்கு என் வாழ்நாள் முழுதும் மறக்க மாட்டேன். இப்போ எனக்கு கால் 90% 99% எனக்கு குணமாகிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ எனக்கும் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. நான் இப்போ இதுக்கு மேற்கொண்டு என்னுடைய சொந்த முயற்சினால காலை ஊன்றி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அதன் பிறகு நான் முழுக்க நடந்த பிறகு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்னை காப்பாற்றி விட்ட அந்த டாக்டருங்களுக்கு ஒரு நன்றி, தேங்க்ஸ் சொல்லிட்டு போவேன். அவசியம் மறுபடியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வருவேன். கால் ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ஆக்சிடென்ட் எப்படி இருந்தது? கால் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனது பாதமும் கட்டாக இருந்தது, பாதத்துக்கு மேலே கட்டாக இருந்தது, 2 இதுவாக கட்டாக இருந்தது. அது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கால் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸிங் பண்ணி காலை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு மறுநாள் கால் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஓவர் ஆகிட்டு இருந்து கால் எடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி தான் சேம் அதே ப்ராசஸ் தான் சொன்னாங்க. கால் எடுத்து தாங்க ஆகணும், கால் ரொம்ப டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களுடைய பையன் இங்கே இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது இவர் விவேக் சார் நல்லா க்ளோஸ் அவங்களுக்கு. அவர் சரி இங்கே எடுத்துட்டு வாங்க நான் பார்த்துன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு எமர்ஜென்சியில் வச்சுருந்தேன். மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 9 ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதில் ஒரு 6வது ஆப்ரேஷன் கால் கெட்டுடுச்சு. பிளட்டு சர்க்குலேஷன் சரியா இல்லாததுனால கெட்டுடுச்சு. இங்கேயும் கால் எடுக்கிற மாதிரி தான் சொல்லி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன். அப்புறம் மலேசியாவிலேருந்து தோல், ஆர்டிஃபிஷியல் தோல் வர வச்சு அந்த தோலை ஃபிக்ஸ் பண்ணி 1 மாதம் கழிச்சு திருப்பி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ கால் நல்லா ஒட்டிடுச்சு. அது தோலும் நல்லபடியாக செட் ஆயிடுச்சு. அது ஆக்சிடென்ட் எத்தனை நாள் கழிச்சு இங்கே வந்தீங்க? 3 நாள் கழிச்சு வந்தோம். 3 நாள் கழிச்சு வந்துமே இப்போ சரி பண்ணி கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் மட்டுமே எங்களுக்கு 22 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் காப்பாற்றிருக்காங்க. விவேக் சார், சரத் சார், சண்முக சார், 3 பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் காலை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்லேயே 100% நான் காலை காப்பாற்றி கொடுக்குன்ற அந்த வார்த்தை தான் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லி கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலையும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஃபுட்டும் சரி, நர்ஸுங்க, டாக்டர்ஸுங்க எல்லாம் நல்லா பார்த்துட்டாங்க. யாரும் மூஞ்சி முகத்தை எல்லாம் எதுவும் காட்டல, எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எந்த டைம் வந்தாலும் நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க.
சொல்லப்போனால் வந்து அவர் வந்து நம்மளை ஒரு பேஷண்ட்டாகவே பார்த்துக்கல. அவ்வளோ ஒரு அன்பாகவும் பாசமாகவும் நம்மளை கவனிச்சாங்க. அந்த அவங்க காட்டுற அந்த பாசத்துலேயே எங்களுக்கு பாதி நோய் குணமாகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இந்த ஹாஸ்பிட்டலு என்னை பொறுத்த வரையிலும் ரொம்ப பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டல் தான். இதில் ஒரு வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் ரொம்ப அருமையாக அன்பாகவும் நடந்துக்கிறாங்க. ஒரு பேஷண்ட்டு குணமாகறதுக்கு முக்கியமான ஒரு காரணம்னா அன்பு, குணம். அவங்க காட்டுற பாசத்தினால்தான் அந்த நோயை குணமாகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் இந்த ஹாஸ்பிட்டலில். இந்த என்னை பார்த்த அந்த டாக்டருங்களுக்கு நான் வாழ்நாளும் எப்போ நான் மறக்க மாட்டேன். எங்கள் சரௌண்டிங்லேயே யாரும் வந்து நம்பிக்கையே இல்லை, நல்லா கால் எடுத்துட்டோன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ காலோட போன பிறகு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு, என்னென்ன பார்க்குறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு மொத்தம் விசாரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே நம்பிக்கை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்கு. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலு. இது நம்ம ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் வந்து ஆர்த்தோக்கு ஸ்பெஷலிஸ்ட், அவங்களே முடியாதுன்ட்டாங்க. இது ஒரு சவாலாக தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நான் டிஸ்சார்ஜ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் கேட்டுகிட்டே போகலாம் தான் யோசித்தேன். அப்படி எதுக்குன்னு நான் போயிட்டு தேங்க்ஸ்.